தெரியும். மாலை மரியாதைகள் பண்ணியிருக்காங்க. பொன்னாடை போர்த்தியிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இளையராஜா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஜூன் 2ஆம் தேதின்னு மாத்திக்கிட்டாரு. ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வரவங்கள சந்திப்பாரு. அன்னைக்கு தான் பிறந்த நாள வந்து கொண்டாடினாரு. அத பத்தி நான் கேள்விப்படும்போது, கலைஞருடைய பிறந்தநாள் அன்று தான் தன்னுடைய பிறந்தநாள் வருகிறது அப்படிங்கிறத அவர் விரும்பல. அவரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. மீடியாக்கள்ல கலைஞர பத்தி ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க. கலைஞருக்கு பிறந்தநாள்லாம் வரும்பொழுது, அன்னைக்கு தான் இளையராஜாவுக்கும் பிறந்தநாள் அப்படின்னு வரத அவர் விரும்பல. இன்னும் சொல்லப்போனா, கலைஞருக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் அன்னைக்கு தனக்கு கிடைக்காம போயிடும். அது வந்து தனக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைய உண்டாக்கும்னு சொல்லி தான், ஒரு நாள் முன்னாடியே ஒரு பிறந்த நாள வந்து மாத்தி வச்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்களே. அப்போ கலைஞர் அவருக்கு பிடிக்காது தானே. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இத பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்த என்னால கொடுக்க முடியும். நேரடியாக ரொம்ப நெருக்கமாக நான் அறிந்த, தெரிந்த, அனுபவப்பட்ட அந்த விஷயம்